அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 8/12/2025 கார்த்திகை மாதத்தின் 22ஆம் நாள் திங்கட்கிழமை, கார்த்திகை மாதத்து சோமவிரத நாளில் சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி நாள்ல காலை எழுந்ததும் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க. சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதை போல திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் உண்டாக, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாக, குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக கார்த்திகை சோமவிரத நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவதரிசனம் பாருங்க. இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். சிவனுக்கும் விநாயகருக்கும் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எதிரி தொல்லைன்னு என்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் காலையில் முடிந்த அளவுக்கு நீங்கள் கையில் அருகம்புல்லை வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள் தெய்வீக சக்தி மிகவும் அதிகரிக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கோபம் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும். அதன் பின் அந்த அருகம்புல்லை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற நீரில் போட்டுருங்க அல்லது ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் போட்டுருங்க. அதை போலவே நாளைய தினத்தில் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அருகம்புல் போட்டு குளித்தாலும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல்லை வாங்கி கொடுத்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நாளைய தினத்தில் அருகம்புல்லுக்கு அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது, குளியல், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இப்படி ஒரு அற்புதமான நாளில் காலை எழுந்தும் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த அற்புதமான மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். பார்த்தே சொல்லுங்கள், தவறு கிடையாது. குறைந்தது பார்த்தீங்கன்னா 27 முறை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய மந்திரங்களை சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை 27. இந்த 27, 48, 108, 111, 333 இதை மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லும்போது அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. நீங்க கூட்ட அதாவது மந்திரங்களுடைய எண்ணிக்கையை கூட்ட அதன் சக்தியுமே கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்க வெறுமயத்துல சொல்ல வேண்டிய இந்த அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா, வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா. இதை உங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையுமே சொல்ல சொல்லுங்க. அவங்கள சொல்ல சொல்லும் போது நெற்றியில், அதாவது நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கட்டை விரலால் தொட்டு கொண்டு சொல்ல சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு நினைவாற்றல் சக்தி அதிகரிக்கும். அவங்க படித்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நல்லா அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்வம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.